அனைவருக்கும் வணக்கம். நான் என்னடா இப்பொழுது யாழ்ப்பாணத்தையும் கேரநகரையும் முனைக்கின்ற அந்த பாலத்தில் நிற்கிறேன். கொஞ்ச நாளுக்கு முதல்ல என்னடா வங்காள விரிகுடாவில் ஒரு தாளமுக்கம் ஒன்று ஏற்பட்டது. அந்த தாளமுக்கத்தால் கடும் மழை பெய்ந்தது. யாழ்ப்பாணத்தின் நிறைய பகுதிகள் அதால் பாதிப்படைஞ்சிருந்தது. அந்த பாதிப்புகள்ல இருந்து மக்கள் இப்பொழுதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு கொண்டு வர்றார்கள். அதுக்கிடையில என்னென்னா இன்னொரு தாளமுக்கத்தால் யாழ்ப்பாணத்தில் கடும் மழை பெய்து கொண்டிருக்கின்றது. அந்த கடும் மழையில மிகவும் பாதிக்கப்பட்டது கடற்கரையோர பிரதேசங்களும் யாழ்ப்பாணத்தில் உள்ள தீவுகளும் தான். இந்த வீடியோவில் என்னென்னா யாழ்ப்பாணத்தில் உள்ள ஒரு தீவான கேரநகர்ல இந்த மழை எவ்வாறு பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கின்றதான் இந்த காணொலியில நான் பதிவு செஞ்சிருக்கேன். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க. என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாங்கள் இப்பொழுது கேரநகருக்குள்ள போகிறோம். இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு போர்டு இருக்குது. அதில் என்ன எழுதியிருக்குன்னா கேரநகர் பிரதேச சபை உங்களை வரவேற்குது என்று எழுதியிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா நுழைவாயில் இருக்குது. இந்த நுழைவாயில் மேலே பார்த்தீங்கன்னா எருது இருக்கு. நடுவுக்குள்ள நடராயல் சிறை இருக்கிறார். அப்போ ஒரு மங்களகரமான ஒரு நுழைவாயிலுக்குலாம் நுழைஞ்சு நாங்கள் இப்பொழுது கேரநகருக்குள்ள போகிறோம். அந்த என்ட்ரன்ஸுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு பேர் வெளந்தலை சந்தி. இந்த ரோட் ரெண்டா பிரியுது. இதில் ஒரு மோட்டர் சைக்கிள் வருது தானே. இந்த இதெல்லாம் நான் திரும்பி வர போகிறேன். இப்போ ஒரு மோட்டர் சைக்கிள் வருது. இதால் நான் இப்போ போகிறேன். இந்த ரோட்டால் போய் அந்த முதல் வந்த மோட்டர் சைக்கிள் அந்த பாதையால் திரும்பி வர போகிறேன். இது கிட்டத்தட்ட ஒரு செவ்வக வடிவமான பாதை. நான் இந்த ரோட்டாலாம் போய் உள்ளுக்குள்ள ஒன்றும் போயில. இந்த ரோட்டாலேயே திரும்பி வர போகிறேன். நான் இந்த போகிற அந்த என்னுடைய ட்ராவல் பாதையை இந்த மேப்பில் பாருங்க. முதலாவதாக வர்ற இந்த கோயிலை பார்த்தீங்கன்னா இது மடத்திக்கரை அம்மன் கோயில். இந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு கேணியும் ஒன்று இருக்கு. இது கேரநகர் ஹிந்து காலேஜ். இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரோட்டில் ஒரு குழிவு காணப்படுது. இதுக்கெல்லாம் மழை அப்படியே நிரம்பி இருக்கு. இது கேரநகர் டிவிஷனல் ஹாஸ்பிட்டல். இந்த ஹாஸ்பிட்டலுக்கு முன்னுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மழை வெள்ளத்தால் ரோட் சேதமடைஞ்சு காணப்படுது. ஹாஸ்பிட்டலை தாண்டி இங்கே வந்தோன்னா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 மீட்டர் அளவு தூரத்துக்கு ரோட் இப்படி தான் இருக்குது. இந்த ரோட்டை ஃபுல்லாக மழை நீர் ரம்பி நிற்குது. இதால் பயணிக்கிறது பெரிய ஆபத்துகளை தான் விளைவிக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கனரக வாகனங்கள் எல்லாம் பயணித்து கொண்டு இருக்குது. ஆகவே நாங்கள் இந்த வாகனங்களை வழி விட்டுட்டு அதுக்கு பிறகு நாங்கள் இதால் போகிறது தான் எங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும். பைக்லாம் போய்க்கல பார்த்தீங்கன்னா இந்த சைலன்சருக்குள்ளேயே தண்ணி போகக்கூடிய அளவுக்கு மழை நீர் அவ்வளோ உயரத்தில் இருக்குது. இந்த ரோட்டை புது ரோட்டுன்னு தான் சொல்லுவாங்க. இதெல்லாம் கேரநகர்ன்ற சில பிரபல்யமான இடங்களான ஈழத்து சிதம்பரம் என்று அழைக்கப்படுற கேரநகர் சிவன் கோயில், கஜூர்னா பீச், கோவளம் விளக்குடு போன்ற இடங்களுக்கெல்லாம் இந்த ரோட்டெல்லாம் போக வேணும். கேரநகர் மற்ற பிரதான வீதிகளோட ஒப்படைகள் இந்த ரோட் சரியா இந்த மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆரடி சாந்தியில் நிற்கிறேன். அதில் போட் போட்டிருக்கு பாருங்கள். இந்த போட் காட்டுற டிரெக்ஷனில் அந்த வழியால் போனீங்கன்னா நீங்கள் கோவளம் வெளிச்ச வீட்டுக்கு போகலாம். இது வாரிவளவு ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலயத்துக்கு முன்னுள்ள ரோட் தான் இது. இந்த ரோட்ல அகழிப்பு பணிகள் நடக்குது. மற்றது இதுல காபட்டும் போட போறாங்க நடக்கு. இதுக்கு இஞ்சால என்னண்டா பெருசா வெள்ளத்தால பாதிப்புகள் இல்லை. இதுல பாத்தீங்கன்னா ஒரு வயல் இருக்கு, பச்சை பசையிலண்டு. இந்த வயல் எல்லாம் பெருசா வெள்ளத்தால பாதிக்கப்படையில. அது ஒரு மகிழ்ச்சியான விடயம். இந்த இடம் தான் கேரநகர்ன்ற கடைசி பஸ் ஸ்டாப்.
அங்கே பார்த்தீங்கன்னா கடல் இருக்குது. அதில் இருந்தால் நாங்கள் வந்து லோஞ்சி எடுத்து ஊர்காவல்துறைக்கு போகிறது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரோல் செட்டும் இருக்குது. இது வந்து கேரநகர் சுந்தரமூர்த்தி நாயனார் வித்தியாலயம். இந்த பகுதியில் உள்ள வீதிகள் எல்லாம் வந்து வெள்ளத்தால் பாதிப்பு குறைவாக தான் தெரியுது. இப்போ நாம் வந்து கேரனர் களபூமி என்ற இடத்தை தாண்டி நான் அந்த பயணத்தை ஆரம்பித்த வளந்தலைக்கு கிட்ட வந்து கொண்டிருக்கிறேன். இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பாலத்தில் வந்து பேரிய ஒரு சேதம் ஒன்று ஏற்பட்டிருக்கு. அந்த சேதம் ஏற்பட்ட இடத்துக்கு மேலால வாகனங்கள் போகக்கூடாதுன்றதுக்காண்டி அதில் ஒரு தடியுண்ட ஒரு மார்க் மாதிரி அதில் வச்சிருக்கிறாங்க. இதுக்கு அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வயல் இருக்குது. அந்த வயல் வந்து கொஞ்சம் அந்த வெள்ளத்தால் வந்து பாதிப்படைஞ்சிருக்கு. இப்போ நான் வந்து என்னுடைய ட்ராவலை ஸ்டார்ட் பண்ண அந்த வளந்தலை சந்திக்கு தான் வந்துட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.